அனைவருக்கும் வணக்கம். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ண சொல்கிறதுக்கான லிங்க் வந்து இன்றைக்கி காலையில் ஒரு 6 மணிக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ நிறைய பேர் வந்து ஓப்பன் பண்ணி அப்லோட் பண்ணிட்டுருக்கீங்க. இந்த அப்லோட் பண்ணுறதுல நிறைய விதமான சந்தேகங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து கமெண்ட்ஸ்லையும் சரி, நமக்கு தனிப்பட்ட முறையில் டெலகிராம், வாட்ஸ்அப் மற்றும் வந்து கால் பண்ணி வந்து கேட்குறீங்க. ஸோ யூடியூபோட கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் வந்து கேட்டதுனால அந்த கமெண்ட்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு அதில் என்னென்ன டவுட் கேட்டிருக்கீங்களோ அதுக்கான கிளாரிஃபிகேஷன் வந்து இந்த வீடியோவில் வந்து கொடுத்துட்றேன். ஸோ அதே மாதிரி நம்ம கால் பண்ணி கேட்டவங்க என்னென்ன டவுட் கேட்டாங்க, அதுக்கு என்ன கிளாரிஃபிகேஷன் அப்படின்றதும் நான் ஷார்ட்டாக வந்து சொல்லிடுறேன். ஒவ்வொரு கமெண்ட்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள் சார், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th 12th டிகிரி டாக்குமெண்ட் வந்து எல்லாம் ஒரே டாக்குமெண்ட்டாக ஒரு MBAயில் போடணுமா சார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எஜுகேஷன் சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் ஒரே PDF-ஆக மாற்றி அதில் வந்து அப்லோட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ அந்த எஜுகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டியும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் கீழேயும் வந்து கம்யூனிட்டி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கீழே இருக்கக்கூடிய கம்யூனிட்டியில் கூட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தனியாக வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ரைட்டா? இல்லை அது ஃபஸ்ட் இதில் அட்டாச் பண்ணாலும் தப்பு ஒன்றும் கிடையாது. அல்லது தனியாக நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணாலும் தப்பு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அது வந்து ஆனால் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃபுல்லாக ஒரே சர்டிஃபிகேட்டாக வந்து நீங்கள் ஒரே PDF-ஆக மாற்றி அதை அப்லோட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? சரி, அடுத்தது எனக்கு எந்த மெசேஜும் வரல சார், அப்லோடு பண்ண சொல்லி என்ன செய்வதுன்னு போட்டிருக்காங்க. அதாவது காலையில் 6 மணிக்கு லிங்க் ஆக்டிவேட் பண்ணாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து மெசேஜ் வந்துருக்கு, இது மாதிரி வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லி. அதுக்கு இவர் என்னென்னா, எனக்கு மெசேஜ் வரல, நான் அப்லோட் பண்ணணுமான்னு கேட்குறாரு. ஸோ மெசேஜ் வந்தாலும் வரலனாலும் இந்த எக்ஸாமை நீங்கள் எழுதிருக்கீங்க, அந்த மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுங்கள். SMS வராமல் இருக்கிறதுக்கு பல ரீசன்கள் இருக்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டியதில்லை. அடுத்தது, ப்ளீஸ் எனிஒன் ஹெல்ப் மீ வில் லாகின் இஸ் த்ரோவிங் எரர் இன்வாலிட், அதாவது இமெயில் ஐடி பாஸ்வேர்டு எரர் வருது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணும்போது நம்ம என்ன இமெயில் ஐடி கொடுத்தோமோ அதை வந்து தப்பு இல்லாமல் கொடுத்தா கண்டிப்பாக வந்து ஓப்பன் ஆகும். ரைட்டா? ஆனால் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து இது மாதிரி வந்து இமெயில் ஐடி பாஸ்வேர்டு தப்புன்னு வரும். ஒருவேளை பாஸ்வேர்டு மறந்துட்டு நம்ம தப்பாக கொடுத்தாலும் இந்த எரர் வரும். இமெயில் ஐடி கரெக்டாக நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னா ஸோ நம்ம வந்து பாஸ்வேர்டை வந்து ரீசெட் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த எதில் போய் லாகின் பண்ணுன்றதை நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்போம், நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ரைட்டா? ஸோ அதில் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியல் அப்படின்னு போட்டிருப்பாங்களே, அதில் போயிட்டு லாகின் பண்ணிங்கன்னா தான் இது கரெக்டாக வரும். அந்த லாகின் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இமெயில் ஐடி கேட்கும். ஸோ அந்த இமெயில் ஐடி கொடுத்துட்டு ஒரு கேப்சா கோட் கொடுத்துருப்பாங்க. அதை கொடுத்தீங்கன்னா இமெயில் ஐடிக்கு வந்து அந்த பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கொடுக்குறாங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நம்ம வந்து புதுசாக வந்து பாஸ்வேர்டை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பாஸ்வேர்டு மறந்து போச்சுன்னா புதுசாக உருவாக்கலாம். ஆனால் மெயில் ஐடியே மறந்து போச்சு, மெயில் ஐடியே வந்து தப்பாக போட்டிங்கன்னா அது புதுசாக ஜென்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா அப்ளை பண்ணும்போது கொடுத்தா அதே மெயில் ஐடி கொடுத்தா மட்டும்தான் நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். ரைட்டா? ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. மெயில் ஐடி நாட் ரிஜிஸ்டர்ட் நம்பர் வருது. அதாவது மெயில் ஐடி நாட் ரிஜிஸ்டர்னால் நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்த அந்த இமெயில் ஐடியை கொடுக்காம தவறாக கொடுத்தீங்கன்னா இது வந்து இந்த மாதிரி எரர் வரும். ஒரு சில பேருக்கு சரியாக கொடுத்தாலுமே இந்த எரர் வருது. அது ஏன்னு எனக்கு தெரியல. ஒரு மேடம் அதே இந்த இஷ்யூ தான் இருக்குது. அதாவது தப்பாக கொடுத்தா ஓகே மெயில் ஐடி ரிஜிஸ்டர் ஆகணும்னு சொல்லலாம், ரைட்டாக கொடுத்தாலுமே அது வருது. அது வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் அவங்க வெப்சைட்டில் தான் ஏதாவது எரராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஹெல்ப்லைன் நம்பருக்கு வந்து கால் பண்ணி வந்து பேசுங்க, அல்லது அவங்களுக்கு மெயில் பண்ணுங்கள். ஸோ அது அவங்க தான் வந்து சால்வ் பண்ணணும். அது ஏன் அப்படி வருது அப்படின்றது எனக்கு சரியாக தெரியல. ரைட்டா? ஸோ இது இந்த இஷ்யூவை வந்து பார்த்துக்கோங்க. 10th 12th TC டிகிரி கம்யூனிட்டி பட்டு வாட்ஸ் ஆர் ஐ டோன்ட் கோயிங் எனி திங், அதாவது இந்த NCC எக்ஸ்ட்ரான்னு போட்டிருக்காங்கல்ல, ஸோ அந்த சர்டிஃபிகேட் அந்த 3 அதர்ஸ்ன்னு போட்டு கொடுத்துருக்காங்களா, அது வந்து அப்லோட் பண்ணணுமா சார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக வந்து நீங்கள் அதை அப்லோட் பண்ணால் சேவ் ஆக மாட்டுது. ரைட்டா? ஸோ அதை வந்து பிளாங்காக விட்டுட்டு நீங்கள் சேவ் கொடுத்தா சேவ் ஆகாது. ஸோ அந்த அதர்ஸ் வந்து வெறும் NCC மட்டும் இல்லை, அதர்ஸ் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஆகலாம், இல்லை அவங்க நிறைய ப்ரியாரிட்டி சொல்லியிருக்காங்களா, அதில் ப்ரியாரிட்டியில் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் இருக்கலாம், டைப்பிங் முடிச்சிருப்பீங்க அல்லது CO முடிச்சிருப்பீங்க, ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் எக்ஸ்ட்ரா உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதை அந்த இடத்துல வந்து அந்த அதர்ஸில் வந்து அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணால் மட்டும்தான் சேவ் ஆகும். நீங்கள் அதர்ஸ்னு சர்டிஃபிகேட் என்கிட்ட எதுவுமே இல்லை, நான் அப்லோட் பண்ண மாட்டேன் அப்படின்னா நீங்கள் சேவ் கொடுத்தா சேவ் ஆகாது. ஏன்னா நிறைய பேருக்கு சேவ் ஆகலைன்றதே ஒரு எரராக வந்து கேட்டுட்ருக்கீங்க. அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, அந்த தேர்டாக இருக்கக்கூடிய அந்த அப்லோடு சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் பிளாங்காக விட்டுறீங்க, எந்த சர்டிஃபிகேட்டும் அப்லோட் பண்ணாமல். அதனால தான் அது சேவ் ஆக மாட்டுது. ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. அட்டஸ்ட் சர்டிஃபிகேட் வைக்கணுமா சார் அப்படின்னு போடுறீங்க. ஆக்சுவலாக சர்டிஃபிகேட்டை வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண சொன்னாங்களா இல்லையா, யார்கிட்டையும் அட்டஸ்ட் வாங்கி வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிலாம் சொல்லலை. ஸோ அட்டஸ்ட்டில் யார்கிட்டையும் வாங்க வேண்டாம், சர்டிஃபிகேட்டை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் கலரில் பண்ணாமல் பிளாக் அண்ட் ஒயிட்டில் நல்லா கிளியராக தெரிகிற மாதிரி பண்ணுங்கள். ஓகேங்களா? அது பார்த்துக்கோங்க. அது கீழே இன்னொரு கமெண்ட் இருக்குது, சார் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் அப்லோட் பண்ணணுமா? எஸ், பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் பண்ணணும். அப்படி தான் வந்து அவங்க அந்த இன்டிமேஷனில் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்படியே பண்ணிடுங்க.
சேவ் பட்டன் நாட் ஒர்க்கிங் சார், என்ன சார் பண்ணுறதுன்னு ஒரு கமெண்ட் இருக்குது. எஸ், அதை நான் சொன்னேன் இல்லையா, அந்த தேர்ட் காலம் மேபி நீங்கள் வந்து அந்த அப்லோட் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணாமல் இருப்பீங்க, அதனால தான் இந்த சேவ் பண்ணாமல் அந்த இஷ்யூ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் வந்து எக்ஸ்ட்ரா உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதை வந்து அப்லோட் பண்ணுங்கள். எதுவுமே இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டாச்சும் ஒன்று வந்து அதில் அப்லோட் பண்ணி விடுங்க. அதை எம்டியாக அவுட்டிங்க அதை அப்லோட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு சேவ் ஆகாது. ஓகேங்களா? ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க, அது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சர்வர் பிஸி சார், அதுக்கு வெப்சைட்டே ஓப்பன் ஆகலை அப்படின்ற மாதிரி ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க நம்ம டெலகிராமுக்கு. ஸோ அது சம்டைம் இந்த மாதிரி வரும். ஏன்னா இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டேன்றதுனால எல்லாருமே ஒரே டைமில் வந்து வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க, சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நிறைய பேர் ஒரே டைமில் அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த வெப்சைட் வந்து ஹேங் ஆகும், சர்வர் ப்ராப்ளம் வரும், ஓப்பன் ஆகாது. இது எப்போவுமே எல்லாருக்குமே நடக்கிற விஷயம் தான். ஸோ இது வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து என்ன பண்ணியிருக்கலாம், 3 நாளைக்கு பதிலாக 1 வாரம் நமக்கு டைம் கொடுத்துருந்தாங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் பொறுமையாக பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து சர்வர் பிஸி வரதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்காது. ஸோ 3 days அப்படின்றதுனால எல்லாரும் ஒரே டைமில் பண்ணுறதுனால சர்வர் பிஸி வருது. ஸோ அதனால் வந்து நீங்கள் நைட் டைமில் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் வந்து காலையிலேருந்து ஒரு நைட் 8-9 மணி வரைக்கும் சர்வர் பிஸி வரும். நைட்டு 9-10க்குலாம் நீங்கள் கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்த டயத்தில் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். ரைட்டா? ஸோ மேஜராக இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் தான் வந்து இருந்தது. ஸோ உங்களுக்கு வந்து ரிப்ளை கொடுக்கணும் அப்படின்றதுனால இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணோம். இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட்டே வந்து என்ன பண்ணியிருக்கலாம்னா, அந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுல ஏதாவது சிரமங்கள் இருந்துச்சு அப்படின்னா ஹெல்ப்லைன் நம்பர் வந்து கொடுத்துருக்கலாம். இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கோங்க, அல்லது இந்த மெயிலுக்கு வந்து மெயில் பண்ணுங்கள், அந்த மாதிரி ஏதாவது வந்து அவங்க கொடுத்துருக்கலாம். ஆனால் அவங்க வந்து ஹெல்ப்லைன் நம்பர் வந்து எதுவும் கொடுக்காம விட்டுட்டாங்க. பட் இருந்தாலும் அப்ளை பண்ணும்போதே நமக்கு ஆல் டிக்கெட்டு அப்ளை பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெல்ப்லைன் நம்பர், இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அந்த இமெயில் ஐடி அந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கே கூட நீங்கள் வந்து ஒர்க்கிங் டைமில், ஒர்க்கிங் ஹவர்ஸில், ஒர்க்கிங் டேஸில் வந்து கால் பண்ணி வந்து ஏதாவது உங்களுக்கு டவுட்னா அவங்களுக்கே கூட நீங்கள் கால் பண்ணி கூட கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கிறவங்க எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு வந்து சர்டிஃபிகேட்டை வந்து புதன்கிழமை நைட்டுக்குள்ளே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. ஓகேவா? வியாழக்கிழமை காலை 5:59 போட்டிருக்காங்க, நீங்கள் புதன்கிழமை நைட்டுக்குள்ளே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.